ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தான் அப்படிங்கிற தலைப்பு கீழே கேட்கப்பட்ட கேள்விகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக். ஏற்கனவே வந்து நம்ம சேனல்லையே ஒரே வீடியோவில் கம்ப்ளீட்டாக டெல்லி சுல்தானை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட லிங்க்கையும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த டெல்லி சுல்தான்லேருந்து இது வரைக்கும் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகள் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 2 எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கால வரிசைப்படி ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 4 இன்சிடென்ட் கொடுத்துட்டு இதை கால வரிசைப்படி எழுதுங்கன்னு மொதல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள். தைமூரின் டெல்லி படையெடுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. குதுபினார் கட்டி முடிக்கப்படுதல், அப்புறம் வந்து ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா இரஷ்யா டெல்லி அரியணையில் ஏறுதல், அப்புறம் மாலிக் கஃபூர் தென்னிந்திய படையெடுப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டெல்லி சுல்தான் படித்தவங்களுக்கே தெரியும். டெல்லி சுல்தானில் வந்து பார்த்திங்கன்னா 5 இதாக பிரிப்பாங்க, 5 வம்சங்களாக பிரிப்பாங்க. ஸோ இது எந்தெந்த வம்சங்கிற ஆர்டரில் பிரிச்சிட்டாலே அது வந்து ஆர்டர் நம்ம பண்ணிடலாம். இப்போ தைமூர் படையெடுப்பு இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3வது வம்சம், அது முடிய போகிற டயத்தில் வரும். ஏன்னா 3வது வம்சமான துக்ளக் வம்சத்தில் கடைசி மன்னர் ஃபெரோஸ் மரணத்துக்கு அப்புறம் தான் இந்த தைமூர் வந்து படையெடுப்பாங்க. ஸோ சரிங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், 3வது வம்சம். இந்த குதுமினார் வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடித்தல் வந்து பார்த்திங்கன்னா முதல் வம்சத்திலே கட்டி முடிச்சிருவாங்க. முதல் வம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா குத்புதீன் ஐபக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார், இல்துமிஷ் வந்து கட்டி முடிச்சிருவார். ஸோ இது வம்சத்துலேயே வந்துடுது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ரஷ்யா பேகம் அவங்களும் வம்சத்தில் தான் வருவாங்க. அடிமை வம்சத்தில் வம்சத்தில் ரஷ்யா பேகம் அரியணை ஏறுறது வரும். ஆனால் இல்துமிஷ்க்கு அப்புறம் தான். ஸோ சரிங்களா, அப்போ 2, 3 வந்து ஆர்டராக வருது. மாலிக் கஃபூர் வந்து கில்ஜி 2வது வம்சத்தில் வருவார், கில்ஜி வம்சத்தில் வருவார். மாலிக் கஃபூர் தென்னிந்தியா மீது படையெடுத்தது கில்ஜி வம்சம், 2வது வம்சம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 3வது வம்சத்தில் இருக்குது, 2, 3 வந்து ஃபஸ்ட்டு வம்சத்தில் இருக்குது, கடைசி இது வந்து செகண்ட். அப்போ 2, 3, 4, 1 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அவங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிளியராக பார்த்துக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான வரிசைப்படி எழுதுங்க. அதாவது ஆர்டர் படி யார் யார் அடுத்தடுத்த இதுன்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரஷ்யா பேகம், பால்பன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்தாலே தெரியும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முதல் வம்சமான அடிமை வம்சத்தில் இவங்க வருவாங்க. சரிங்களா, இதை வந்து அடிமை வம்சம்னு சொல்லுவாங்க, இல்லை மாம்லூக்னா வந்து பார்த்திங்கன்னா அரேபிய மொழியில் அடிமைன்னு பேர். ஸோ அதில் வந்து ஆர்டராகவே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் அடுத்ததில் பாருங்கள், ஜஹாங்கீர், அக்பர், ஷாஜகான்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அக்பர் வந்து முன்னாடி வருவார், ஹுமாயூன் முன்னாடி வருவார். ஸோ மாறி ஆர்டராக இருக்குது. செகண்டும் தப்பு, தேர்டுமே வந்து தப்பு. முதலாம் பாஜிராவும் இருக்கார், அவர் தேர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க டெல்லி சுல்தான் இதில். ஸோ ஃபஸ்ட்டு இது கரெக்ட். இப்போ அடுத்தது பாருங்கள், முதல் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அடிமை வம்சத்துக்கு முன்னாடி தான் முதலாம் தரைன் போர். மொத்தம் வந்து 2 தரைன் போர் அங்கே வந்து நடக்குது. அந்த இயரில் கண்டினியூவாக நடக்கிறது 2 நடக்குது. 1191 ஒன்று, 2வது தரைன் போர் வந்து 1192 நடக்கும். முதல் தரைன் போர் யாருக்குன்னா கோரி முகமதுக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜபுத்திர மன்னரான யாருக்குன்னா பிப்ருதீன், ஆமாம் இல்லை மன்னிக்கணும், பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் இவருக்கும் நடக்கும். ராஜபுத்திர மன்னரான பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் கோரி முகமதுக்கும் நடக்கும். ஆனால் முதல் தரையன் போரில் வந்து கோரி முகமது தோல்வி அடைஞ்சிருவார். ஆண்டு வந்து 1191. இது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்த கொஷினாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், இயர்ஸ் கொடுத்து இவங்களோட காலத்தை வந்து கேட்டிருக்காங்க. இது மறுபடியும் பாருங்கள், அடிமை வம்சமான மாம்லுக் வம்சத்தில் தான் அவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆர்டர் படி இதில் தெரியும். ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக் தான் இருப்பாங்க, அதன் பிறகு 2வதாக இல்துமிஷ் இருப்பார், ரஷ்யா பேகம், அது அப்புறம் தான் கடைசியாக தான் வந்து இந்த பால்பன் இருப்பாங்க. ஏன்னா நமக்கு தான் தெரியும் பால்பனுக்கு அப்புறம் பெரிய இது இருக்காது. அடிமை வம்சம் வந்து கைகோபாத்துக்கிட்டேருந்து கில்ஜி வம்சத்தில் போகும். அப்போ பால்பன் கடைசி. சரிங்களா, ஸோ ஆர்டர் படி எங்கிட்ட இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 2, 1, 4 கடைசியில் தான் 3. ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா அடிமை வம்சமே 1206லேருந்து 1290 வரைக்கும் தான் இருக்கும், மொத்தமே இருக்கும். அதில் குத்புதீன் ஐபக் வெறும் 4 வருஷம் தான் இருப்பார். 1206லேருந்து 210 வரைக்கும் இருப்பார். 11 வந்து இல்துமிஷ் வந்துடுவார். அதுலேருந்து ஒரு 36 வரைக்கும் இருப்பார். 36லேருந்து 46, நம்ம 40 வரைக்கும் வந்து ரஷ்யா பேகம் 4 வருஷம் தான் இருப்பாங்க. அப்புறம் இடையில சின்ன பேர் இருப்பாங்க. கடைசியாக வந்து 46ல் பால்பன் வந்துடுவார். சரிங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். ஃபெரோஸ் துக்ளக் ஆட்சியின்
தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக இருந்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் நம்ம பார்த்துருந்தோம். மாலிக் ஜஜி ஷானா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா துக்ளக் அவங்க ஃபெரோஸ் துக்ளக் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை இதாக இருந்தது கட்டிடக்கலையில். ஏன்னா அவங்க ஆட்சியில் நிறைய கட்டிடக்கலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நிறைய நீர்ப்பாசனங்கள் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நிறைய தோட்டக்கலங்கள் கிட்டத்தட்ட 1200 தோட்ட பூங்காக்கள் வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஃபெரோஷாபாத்துங்கிற ஒரு நகரத்தை இவங்களதில் தான் வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பாசனமான கால்வாய் யமுனாவில் வந்து ஜிஷார் அப்படின்னு அப்புறம் வந்து ஹன்சி அப்படிங்கிற 2 பெரிய கால்வாய்களை வந்து இவர் கட்டியிருந்தாங்க. அடுத்ததை பார்ப்போம். டெல்லி சுல்தானின் கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடைசி வம்சமே லோடி வம்சம் தான். ஸோ லோடி வம்சத்துலேருந்து தான் ஒரு அரசர் இருக்க போகிறாரு. ஸோ ஆன்சர் வந்து லோடி வம்சத்தில் கடைசி அரசர்னாலும் கேட்டாலும் இவர் தான் ஆன்சரு. டெல்லி சுல்தான்லேயே கடைசி அரசர் யாருனாலும் கேட்டால் இவர் தான். கடைசி வம்சமான லோடி வம்சத்தில் இப்ராஹிம் லோடி தான் கடைசி மன்னர். இவரோட ஆட்சி காலம் 1529. இவர் கடைசியாக வந்து முதலாம் பானிபட் போரில் பாபரை எதிர்த்து சண்டை போடுவார். அதில் தோல்வி அடைஞ்சிருவார். அதன் பிறகு மொகலாய ஆட்சி வந்துடும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், பைபோஸ் என்று கூறப்படும் அரசை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் பால்பன் தான். ஸோ நமக்கே தெரியும், பால்பன் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 நோபல்ஸை வந்து கடுமையாக எதிர்த்தவர். எதிர்த்தது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய விஷயங்களை அந்த இதில் இறை வணக்கத்தில் நிறைய விஷயங்களை மாறுதல் பண்ணியிருப்பார். சரிங்களா? தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்தது இவர் தான். சுல்தானை வந்து கடவுளின் நிழல் அப்படின்னும் இவர் குறிப்பிட்டிருப்பார். பால்பன் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து ஜிசார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர். இப்போ தான் நான் பார்த்தோம், ஃபெரோஷா துக்ளக் அவங்க ஆட்சி காலத்தில் தான் இந்த வாய்க்கால்கள்லாம் வந்து கால்வாய்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அவர் தான் இதுக்கு ஆன்சர். அதே மாதிரி தோட்ட பூங்காக்கள் உருவாக்குனதும் அவர் தான். சரிங்களா? இது வந்து ஃபெரோஸ் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்தியாவில் துருக்கி ஆட்சியை உண்மையில் நிறுவியவர் என கூறப்படுவர் யார்? ஸோ இது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வம்சம் அடிமை வம்சம் தான். அடிமை வம்சத்தில் முதல் ஆள் யாருன்னா குத்புதீன் ஐபக் தான். இவர் வந்து யாருன்னா குளோரி முகமதோட அடிமைன்னு சொல்லுவாங்க. இவர் தான் டெல்லியோட மற்றும் இந்தியாவின் முதல் சுல்தான், முதல் துருக்கி ஆட்சியை உண்மையில் நிறுவியது இவர் தான். சரிங்களா? இவர் தான் இதுக்கு ஆன்சர், குத்புதீன் ஐபக். அடுத்த கொஷின் பாருங்கள். டெல்லி சுல்தான் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 5 வம்சங்களையுமே ஆர்டராக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஈஸியாக தெரியும். ஃபஸ்ட்டு அடிமை வம்சம், அதில் வந்து இறுதியாக வந்து முடிஞ்சு அடுத்து கில்ஜி வம்சம் ஆரம்பிக்கும். கில்ஜி வம்சத்தில் ஒரு 2 பேர் தான் முக்கியமான ஆள். அப்புறம் துக்ளக், கடைசியில் சையது, லாஸ்ட்டாக வந்து லோடி. சரிங்களா? அதுவும் சிக்கந்தர் லோடியோட வந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் லோடி நடுவில் வருவார், ஆக்ரா அமைப்பார். கடைசியாக இப்ராஹிம் லோடியோட அந்த வம்சமே முடிஞ்சிடும். அடுத்து வந்து பாருங்கள். 1638ஆம் ஆண்டு தைமூர் இந்தியா மீது படையெடுக்கும் போது டெல்லியின் சுல்தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா தைமூர் வந்து படையெடுத்த வாசிக்கு தான் இந்த 3வது வம்சம் முடிஞ்சு 4வது வம்சமே ஓப்பன் ஆகும். 3வது வம்சம் துக்ளக் வம்சம் நிறைவு பெறும். அப்போ வந்து துக்ளக் அமைச்சர் சுல்தான் யார் இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முகமது நஸ்ருதீன் ஷா, அதாவது நஸ்ருதீன் முகமது ஷான்னு சொல்லுவாங்க. ஆனால் புக்கில் வந்து முகமது நஸ்ருதீன் ஷான் தான் இருக்கும். இவர் வந்து தப்பி ஓடிடுவார். சரிங்களா? அவர் வந்து ஃபெரோஸ்கானோட மரணத்துக்கு பிறகு இவர் வந்து தப்பி ஓடிடுவார். தைமூர் வந்து செல்வத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு சாமர்கண்ட் வந்து போயிடுவார். சரிங்களா? அதன் பிறகு சையது வம்சம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சையது வம்சம் ஆரம்பிக்க காரணம் இந்த படையெடுத்து வந்த தைமூரோட பிரதிநிதி தான் இந்த சையது வம்சத்தை ஆரம்பிப்பார், இங்கே ஆள் இல்லாத வசிக்கு. அடுத்து மாலிக் கபூர் மதுரை மீது படையெடுத்த ஆண்டு. ஸோ மாலிக் கபூர் வந்து பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சத்தில் அவர் ஒரு ஆள், முக்கியமான ஆள், அலாவுதீனோட ஒரு முக்கியமான அடிமை. இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக வந்து நிறைய இடம் படையெடுப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவகிரி, வாரங்கல், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எடுப்பார். இதில் வந்து அவர் மதுரை மீது படையெடுத்தது வந்து 1311 உங்கள் புக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது 10மே வரும். சரிங்களா? 10, 11 எதுனாலுமே ஓகே தான். அடுத்து அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான். இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இல்டுமிஷ்மே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். குதுமினாரை வந்து கட்டி முடித்தது இவர் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிபா உரிமை பட்டயம், அரபு நாணய முறைன்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான விஷயங்கள் இவரோட ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. ஸோ இவர் தான் தன்னை அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் இவர் தான். அடுத்து திரும்பவும் பாருங்கள், குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா கில்ஜி வம்சத்தை நிறுவியவர்னு கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவின் இறப்பு, அலாவுதீன் கில்ஜி, தேவகிரி படையெடுப்பு, திவானி
கைரத் துறை உருவாக்கம். இது எந்தெந்த வம்சம்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் இது பண்ணிக்கலாம். கில்ஜி வம்சத்தை உருவாக்குதல்னு கொடுத்துருக்காங்க. நிறுவியவர்னா இது 2வது வம்சம். கில்ஜி வம்சம் 2. ஸோ கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தது ஜலாலுதீன் கில்ஜி. அடுத்து ரஷ்யாவின் இறப்புனா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வம்சத்தில் வருவாங்க. அடிமை வம்சத்துலேயே அவங்க வந்து கொல்லப்படுவாங்க. அதன் பிறகு அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்புனா கில்ஜி வம்சத்தில் அலாவுதீன் கில்ஜி 2வதாக இருப்பார். ஜலாலுதீன் கில்ஜி ஆரம்பிப்பார். அலாவுதீன் கில்ஜி அவங்களுடைய மருமகன். ஜலாலுதீனுக்கு அலாவுதீன் மருமகன். அவர் சொன்ன வசிக்கு தான் இவர் தேவகிரி மீது படையெடுப்பாங்க. இந்த திவானி கைரத் முறை துறை உருவாக்கம்ங்கிறது இது வந்து ஒரு விவசாயத்துறை. சரிங்களா? விவசாயத்துறை இது விவசாயத்துறை கிடையாது. இது வந்து இவங்க கொண்டு வந்திருப்பார். ஃபெரோஸ் அந்த இவர் துக்கில் கொண்டு வந்திருப்பார். இது வந்து பெண்கள், விதவைகள், அனாதைகளுக்கான ஒரு துறை. ஆனால் அவரும் விவசாயத்துக்கு துறை கொண்டு வந்திருப்பார். இது வந்து அந்த துறை தான். ஸோ இது வந்து 3வது வம்சம். அப்போ ஆப்ஷன் 2, 1, 3, 4 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். கோரா, சானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமித் குஸ்ரு தான் வந்து பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சத்தில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அலாவுதீன் கில்ஜியால் ஆதரிக்கப்பட்டவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா அமித் குஸ்ரு மட்டும் இல்லாமல் அமீர் காசன் அவருமே வந்து ஆதரிக்கப்பட்டாங்க. இவரை வந்து இந்தியாவின் கிளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 9 வானங்கள் அப்படிங்கிற நூலாசிரியர் இவர் தான். இலக்கிய நூல் ஆசிரியர் இவர் தான். தான் இந்தியன் என்பதில் பெருமை போன்ற விஷயங்களை இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்தியன் ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தான் பற்றி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது சப்ஜெக்டில் வேறு ஏதாவது டாபிக் வைஸ் கொஷின் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். டெல்லி சுல்தானை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் வீடியோ ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயிலாக அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள். கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.